அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் அஹதுநாமா பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிறப்புகள் வாய்ந்தது அஹதுநாமா. அப்புறம் அந்த அமல்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். அஹதுநாமா பற்றி பல ஹதீஸ்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாக குறிப்பிடுறாங்க. மேலும் ஜாஃபிர் ரலியல்லாஹு அவர்களும் ரியாவத் செய்துள்ளார்கள். அஹதுநாமா வாழ்நாளில் ஒரு முறையாவது ஓதிக் கொள்கிறாரோ இந்த உலகை விட்டு அவர் ஈமானுடன் மரணிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவனம் செல்வது என்னோட பொறுப்பு என்று சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபிர் ரலியல்லாஹு அவர்கள் மனிதனின் உடம்பில் 3000 வியாதிகள் உதைந்து கிடக்கின்றன. அவற்றுள் 1000 வியாதியர்கள் வைத்தியர்கள் அறிந்து அவற்றிற்கு மருந்து கொடுக்க முடிகிறது. மீதியுள்ள 2000 வியாதிகளை அவர்கள் அறிய மாட்டார்கள். இந்த அஹதுநாமாவை வழக்கமாக ஓதி வந்தால் இந்த 2000 வியாதிகள் நீங்குவது அல்லாஹு தாலா நாட்டத்தை பொறுத்து. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவர் ஒருவர் தன்னிடம் அஹதுநாமாவை வைத்து கொள்கிறாரோ அவர்களுக்கு பாம்போ சூனியமோ விஷ ஜந்துகளோ தீண்ட மாட்டாது. சூனியம் அணுகாது. அதில் உண்டாகக்கூடிய தீங்குகளும் அணுகாது. பாதுகாக்கும். அஹதுநாமை நீங்கள் மனப்பாடம் ஓதினீங்கன்னா உங்களை அவ்வளோ பாதுகாக்கும். எல்லா விஷ ஜந்துகளை விட்டும், சூனியம் ஜின்கள் எல்லாத்தை விட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் இந்த அஹதுநாமாவை யார் 41 தடவை ஓதி மரணித்தவருக்கு எத்தி வைப்பாரோ அல்லாஹு தாலா அந்த மரணித்தவர் மௌத்தானர் பாவங்கள் மன்னிக்கிறான். மேலும் கண் விசாலமான அளவிற்கு மஷ்ரிக் அளவிற்கும் மஹ்ரிப் அளவிற்கும் அல்லாஹு தாலா அவருடைய கபூரை விசாலமாக படுத்துகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்போது அஹதுநாமாவை சொல்லக்கூடிய அமல்களை பார்ப்போம். முதலாவதாக அஹதுநாமாவை தாவீஸாக ஒருவர் எழுதி அதனை அணிந்து கொண்டால் அல்லாஹ் தஆலா சகல விதமான பாதுகாப்பு தருகிறான். இரண்டாவதாக ஒருவர் அஹதுநாமாவை எழுதப்பட்ட அஹதுநாமாவை ஒரு பாட்டில் போட்டு அதன் மூலமாக தண்ணீர் குடித்தால் அல்லாஹ் தஆலா அவருடைய உடலுக்கு சிஃபாவும் மனசுக்கு நிம்மதியும் தருகிறான். மூணாவதாக அஹதுநாமாவின் மூலமாக ரிஸ்கின் பரக்கத்து தரக்கூடியது. ஒருவர் நினைக்கக்கூடிய அவரோட ரிஸ்கில் பரக்கத்து ஏற்படணும், குறைவு இருக்கிறது அப்படி நினைக்கும் போது அஹதுநாமாவை தினசரி 11 தடவை ஓதி தொடர்ந்து 21 நாட்கள் ஓதணும். ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யணும். யா அல்லாஹ், என் இரணத்தில் பரக்கத் செய்வாயாக என்று துவா செய்தால் அவர் இரணத்தில் குறைவு இருக்காது. அதற்கு பிறகு அல்லாஹு தாலா இரணத்தில் பரக்கத் ஏற்படும் என்பதாக கூறியுள்ளார்கள். நீங்கள் துவா நம்பிக்கையோடு செய்யுங்க. நான்காவதாக நல்ல வேலை அமைவதற்காக அஹதுநாமாவை 41 தடவை தினசரி ஓதணும். தொடர்ந்து 41 நாட்கள் 41 தடவை 41 நாட்கள் ஓதணும். ஒவ்வொரு தடவைகளுக்கு பிறகும் ஓதுற பின்னாடி அல்லாஹ்விடம் துவா செய்யணும். யா அல்லாஹ், தொடர்ந்து நான் 41 தடவை ஓதி வருகிறேன், இந்த வேலையை கொடுவாயா என்று துவா செய்தால் அல்லாஹ் அவருக்கு நல்ல வேலை செய்து அமைத்து தருவான். ஐந்தாவதாக செய்வினை ஏவல் ஜின் ஆகியவற்றிலிருந்து தூரமாக்குவதற்கு வேண்டிய வெறும் 3 தடவைகள் 11 நாட்கள் தொடர்ந்து ஓதணும். தினசரி ஓதணும். ஓதிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்யணும். தண்ணீரில் ஓதணும். தண்ணீரில் ஊதி குடிக்கிற அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இப்படி செய்து வந்தால் அல்லாஹு தாலா இதெல்லாம் ஜின் செய்வினை ஏவல் இவை விட்டும் பாதுகாக்கிறான். ஆறாவதாக வீட்டில் கடையில் பரக்கத்து எடுப்பதற்காக தினசரி ஒரு முறை அஹதுநாமாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து வந்தால் அவர் வீட்டிலும் பரக்கத் செய்வான், கடையிலும் பரக்கத் செய்கிறான். தினசரி ஒரு தடவை ஓதி நீங்கள் வீட்டில் பரக்கத்து ஏற்படும், கடையிலையும் பரக்கத்து ஏற்படும். ஏழாவதாக திருமணத்திற்காக துவா செய்யவேண்டியவர்கள் அஹதுநாமாவை அஹதுநாமாவை தினசரி 15 தடவைகள் 21 நாள் தினசரி தொடர்ந்து ஓதணும். ஒவ்வொரு தடவை பின்னாடியும் அல்லாஹ்விடம் துவா செய்யணும். யா அல்லாஹ், இந்த அஹதுநாமாவை பொருட்டால்
எங்களுக்கு திருமண ஏற்பாட்டை செய்து அருள் புரிவாயாக. திருமணத்தின் தடைகளை விட்டும் தூரப்படுத்துவாயாக. அல்லாஹ்விடம் துவா செஞ்சு வந்தால் அல்லாஹ் தாலா திருமண தடைகளை தூரமாக்குவான். அவர்களுக்கு திருமணத்தின் ஏற்பாட்டுகளையும் ஏற்படுத்தி தருவான். தருவான். அஹது நாமாவின் சிறப்பு நிறைய ஓதணும். அதன் அர்த்தங்கள் அப்படிப்பட்டது, அதன் வாக்கியங்கள் அப்படிப்பட்டது. வாங்க அஹது நாமாவை பார்க்கலாம். அஹது நாமா மேலே இருக்கு பாருங்க, அதான் அஹது நாமா. அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்லி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாததி அன்தர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஹது இலைக ஃபி ஹாதிஹில் ஹயாத்தித் துன்யா வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி ஃபஇன்னக இன் தகில்னி இலா நஃப்ஸி துகர்ரப்னி இலா ஷர்ரி வ துபாஇத்னி மினல் கைர் வ இன்னி லா அஸீகு இல்லா பிரஹ்மதிக ஃபஜ்அல் லி இந்தக அஹ்தன் துவஃபிஹி யௌமல் கியாமத்தி இன்னக லா துக்லிஃபுல் மியாத். வ ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கிஹி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இது வந்து அரபிலையும் நான் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். இன்னும் இதோட ஓதுவதின் சிறப்புகள் என்னென்னா, அல்லாஹ்விடம் நம்முடைய உறுதி நினைவூட்டும், மன நிம்மதியே கிடைக்கும், கஷ்டம் பயம் சந்தேகம் குறையும், அல்லாஹ்வின் அருள் பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் வந்து இன்னும் என்னத்துக்கெலாம் ஓதலாம்னா, கஷ்டம் பிரச்சனை இருக்கும்போது, மன குழப்பமாக இருக்கும்போது துவா ஏற்கப்படுனா ஓதலாம். தவறுகள் இருந்து தௌபா இருந்ததுன்னா இது ஓதலாம். தினமும் காலமால ஓதலாம். மேலே பாருங்கள் பொருள் கொடுத்துருக்கு. அந்த அஹது நாமாவின் பொருள் அது. யா அல்லாஹ், வானங்களையும் பூமியும் படைத்தவரே, மறையும் வெளிப்படையும் அனைத்தும் அறிந்தவரே, நீ அருள் மிகுந்தவன், கருணை மிகுந்தவன். இந்த உலக வாழ்க்கை நான் உன்னிடம் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். நீ இன்றி வணக்கத்துக்குரியவர் இல்லை, நீ ஒருவனே, உனக்கு இணை இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் பொருள் கொடுத்துருக்கேன். பொருள் பார்த்தா நிறைய அதிகமாகுது. பொருள் ஃபுல்லாகவே அதில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஓதுறதுலாம் முதல்ல எதுக்குன்னு கொடுத்துருக்கேன் 7 இதை நீங்கள் அதிகமாக எப்படி ஓதுனா ஃபஜ்ர் பிறகு கூட நிறையா ஓதலாம். ஓதிட்டு துவா கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கெல்லாம் எப்படி ஓதணும், எத்தனை தடவை ஓதணும் எல்லாத்துக்கும் நான் வந்து முதல்ல வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஓதி அது எதுக்கு துவா செஞ்சுக்குங்க. அஹது நாமா வந்து உணர்வு இந்த துவா என்ன சொல்லுது தெரியுமா? யா அல்லாஹ், என்னை எனக்காக ஒப்படைக்காது. எவ்வளவு பெரிய வார்த்தை இது. நாமே ஹேண்டில் பண்ண முடியல, நம்ம மனசையே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. யாராவது இங்கே இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. யா அல்லாஹ், நான் நல்லவன் இல்லை, நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் தவறு பண்ணுறேன். ஆனால் நீ இல்லாமல் நான் எதுவும் இல்லை. யா அல்லாஹ், என்னை எனக்கே ஒப்படைச்சா நான் அழிஞ்சு போயிடுவேன். என்னை உன் கையில் வைத்துக்கோ. ஒரு குழந்தை ஒரு அம்மாவோட கையை விட்டுட்டா அது சேஃபாக இருக்குமா? இல்லை, அது விழும், அது காயமாகும். நாமும் அதே மாதிரி தான். அல்லாஹ்வுடைய கையை விட்டுட்டோமா, அதனால் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம். அதனால் நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. இது நம்பிக்கையோடு கூட கேளுங்க, உறுதியோடு கேளுங்க. ஐயா அல்லாஹ், நான் திரும்பி வந்து விட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டு விடாதே. எல்லாரும் கைகளை உறுத்துங்க. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை பலப்படுத்தி எங்களுடைய கஷ்டங்களை நீக்கு, எங்களை கைவிடாதே, எங்களுக்காக ஒப்படைக்காதே. யா அல்லாஹ், எங்களை உன் அருளில் சேர்த்துக்கோ. இறுதி நல்ல முடிவுத்தா. நினைவில் வைங்க, உலகம் நம்மை விட்டும் பரவாயில்லை, அல்லாஹ் நம்மோடு இருந்தால் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.